பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். நைட்டுக்கு வரும்போது இந்த குடிச்சிட்டோ இல்ல தம் அடிச்சிட்டோ வந்தன் வையே, வீட்டுல இடம் இல்ல, வெளியே தான் படுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஏண்டி லவ் பண்ணும்போது மூக்குல போக விடுவியா, வாயில போக விடுவியா, ஒரு டைம்ல எத்தனை பீர் அடிப்ப, அதெல்லாம் கேட்டு இப்ப நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்க வந்து? எனக்கு என்ன தெரியும், உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன். ஏங்க உங்களுக்கு டீக்கு எத்தனை ஸ்பூன் சக்கரை போடணும்? என்ன கேட்ட? கல்யாணமாய் 3 வருஷம் ஆகுது, இன்னும் எனக்கு எத்தனை ஸ்பூன் சக்கரை போடணும்னு உனக்கு தெரியல. எத்தனை வருஷம்? ஐயோ, நானே வந்து மாட்டிக்கிட்டனே. 2 ஸ்பூன் சக்கரை போட சொன்னேன். ஏய் வாடிங்க. என்னங்க? என்னடி இது மேக்கப்? லிப்ஸ்டிக் போட்டா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? போய் அழிச்சிட்டு வாடி. எதுக்கு இப்ப கோவமா பேசுறிய, அதட்டுறிய? நான் என்ன கை நீட்டி அடிச்சேன், சொல்லதானே செஞ்சேன். பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சா மட்டும் வயலன்ஸ் இல்ல, அதட்டி பேசினாலோ கோவமா திட்டினாலோ அதுவும் வயலன்ஸ் தான், டொமஸ்டிக் வயலன்ஸ். பொண்டாட்டி புருஷனை தூக்கி போட்டு பொழந்தா அதுக்கு தான் வாங்கியிருக்கோம் லைசன்ஸ். சர்ச்சுக்கு வரணும்னா மட்டும் இந்த மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, என்னன்னே தெரியல. லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா? பொரியல் தனியா வச்சிருக்கேன். சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் வந்துரு, 6 மணிக்கு சர்ச்சுக்கு போனோம். நான் சாயந்தரம் படத்துக்கு போறேன், நான் சர்ச்சைக்கெல்லாம் வரல. உன்னால சர்ச்சுக்கு வர முடியல, ஆனா வந்து படத்துக்கு மட்டும் போக முடியும்ல. இப்படியே பாவம் பண்ணிட்டே இரு, கடைசியில நீ நரகத்துக்கு தான் போவ. 12 வருஷத்துக்கு முன்னாடியே நான் நரகத்துக்கு வந்துட்டேன்டி. சாம்பார் ஆப்பு எனக்கு. சார் வாங்க சார், வெல்கம் சார், வெல்கம் டு C2 சிக்கன் சார். என்ன சார் சாப்பிட்றீங்க? சார் சொல்லுங்க சார், வெஜ் இருக்கு, நான்வெஜ் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ மெனு கடை பார்த்து சொல்லுங்க. வாங்க சார், வெல்கம் சார். என்ன சார் வேணும்? என்ன சார் சாப்பிட்றீங்க? வெல்கம் டு C2 சிக்கன் சார். என்ன சார் சாப்பிட்றீங்க? வாங்க சார், வாங்க சார், வெல்கம் சார். நான் 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வரோம். ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் கரெக்டா வேலை நடக்கும், ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் கரெக்டா வேலை நடக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க முதலாளி. ஹலோ ஹலோ, கால் பண்ணா ஏன் எடுக்கல? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால மாத்திரை போட்டு தூங்கிட்டேன். ஃபோன் வந்ததே தெரியல. நான் இப்படி சொன்னாக்கா நீ சந்தேகப்படுவேன்னு தெரியும், அதனால தான் வீடியோ கால் பண்ணுறேன். இல்லை இல்லை, எனக்கு சந்தேகம்லாம் இல்லை. நீ நல்லா ரெஸ்ட் எடு, ஃபோன் வச்சிடுறேன். சரி. ஏய் மச்சி, பிளான் சக்ஸஸ். இனிமேல் நம்ம டூரை என்ஜாய் பண்ண வேண்டியதான். அம்மோ, என்ன பருப்பு ரசமா இன்னைக்கு? ஆமா, பருப்பு ரசம். எனக்கு இந்த ரசத்தை பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருதுங்க. என்னது? கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல அவங்க பெரியம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அந்த அட்டை எப்பவாவது வருவாங்க வீட்டுக்கு. அதுல நான் ரசம் வச்சா கேட்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அத்தா மணக்குது, ரசமா வச்சிருக்கேன், கொஞ்சம் ரசம் கொடு ரசம் கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. கடைசியா பார்த்தா இப்பனா அவங்க இல்ல. காலப்போக்குல எல்லாருமே அந்த உறவுகள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களங்க. எல்லாம் அந்த ரசத்தை தின்னுபிட்டுதான். சாம்பார் ஆப்பு எனக்கு. மூதேவி கதை விடுறா நம்மகிட்ட. ரசம் இந்த வண்டி வாங்க கூட நம்ம கிட்ட வசதி. இந்த சைக்கிள் வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. ஏயா, அடுத்தவனை பார்த்து ஆசைப்படாதீங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்கயா. நீயாவது நடந்து போக கால் இருக்கு, ஆனா எனக்கு அது கூட இல்லையா. இனிமே ஆசைப்பட மாட்டேன். போறதான் போற, ஒரு 5 10 மட்டும் போட்டு போயா. அதான் இவ்வளவு இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கையா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. நான் இங்கதான் இருக்கேன், வீட்டுக்கு தான் இருக்கேன். இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்கு சொல்றீங்களா? ரொம்ப நேரமா சுத்தினே இருக்கேன், எங்கன்னே தெரியல எனக்கு. இந்த அட்ரஸா? ஐயோ, நமக்கு வேற இங்கிலீஷ் படிக்க தெரியாது, என்ன பண்றது? அசிங்கமாயிடுமே. நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு ப்ரோ, இதனால எனக்கு ஏரியாலாம் தெரியாது. நீங்க என்ன பண்ணுங்க, வேற யார்ட்டனா கேட்டு பாருங்க. அப்படியா? சரி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். சரி ப்ரோ, ப்ரோ இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? ஒரு மாதிரி தேனே இருக்கேன் ப்ரோ, யாரு கேட்டாலும் தெரியல சொல்றாங்க. ஓ, இந்த அட்ரஸா? தெரியும். ஏ அனிதா, உங்க வீட்டுக்கு தாண்டி வந்திருக்கு கொரியரு. சாம்பார் ஆப்பு எனக்கு.
பாப்பா என்ன பண்றீங்க? ஃபேமிலி போட்டோ வரைகிறேன். வாவ், குட் கேர்ள். நம்ம 4 பேரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருப்போம். 3 பேர் தான் நம்ம இருப்போம். இது நீங்க, இது நானு, இது அம்மா, 3 தானே வருது. இது என்னோட ஃப்ரெண்டு. இப்ப இந்த ஃப்ரெண்டு எங்கம்மா இருக்காங்க? உங்க பின்னாடி தான் பாருக்காங்க. இன்னைக்கு என்ன டே தெரியுமா? பர்த்டே. ஹாப்பி பர்த் இல்லையா? நம்ம ஆனிவர்சரி. ஹாப்பி. நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண டே. இங்கே நான் வந்துடுறேன். A few moments later. குட்டு, இன்னைக்கு ஸ்பெஷல் டேல உனக்காக நான் டைமண்ட் இயரிங் வாங்கியிருக்கேன். ஓகே? டே, இன்னைக்கு என்ன டேன்னு தானே கேட்டேன். டியூஸ்டேயா, வெனஸ்டேயா, தேர்ஸ்டேயா, என்ன டே? அதான்டா நான் கேட்டேன். போய் வா கலங்காதே. குணா, இந்தா சாப்பிடு. என்னாச்சு தெரியல இவளுக்கு? என்னாச்சு குணா? என்னாச்சு குணா? என்னைய மேல எங்கேயும் பாக்குற, வெளியே போற, கதவு தந்து பாக்குற, என்ன யாரும் வராங்களா? யாரும் வரல, மழை வருதான்னு பார்த்தேன். மழை வருதான்னு பாத்தியா? எதுக்கு? ஏன்னா நான் கேட்காம நீ ஊட்டி விட்டுருக்கியா, அதான் மழை வருதான்னு பார்த்தேன். வர மாதிரிதான் இருக்கு. வரா மாதிரிதான் இருக்கும், ஆனா வராது. எப்படி சொல்ற? நான் ஆசைப்பட்டு ஊட்டினேன்னு நினைச்சியா? என்ன? என்னால சாப்பிட முடியலன்னு உனக்கு குத்தண்டி. நல்ல வெட்டு கிளை வெட்டல அண்ணாச்சி போஸ் தபல வந்து என்ன பாருப்போ. யார் அனுப்புனா? யாரோ ராணியா. ராணியா? இல்லனே, எங்களுக்கு சொந்த பந்தம்லாம் யாரும் கிடையாது. நானும் அப்பா மட்டும் தான் இருக்கோம். இதாப்பா அவங்க அப்பாக்கு தான்ப்பா வந்திருக்கு. அவர்கிட்ட என்னன்னு கேளு. அப்போய் இல்ல இங்க வாப்பா. ராணின்னு யாரும் உனக்கு தெரியுமாப்பா? எனக்கு ஏன் தெரியாதுல்ல? அப்புறம் உனக்கு லெட்டர் வந்திருக்கு. யாரு? எனக்கா இருக்காது, வேற யாருக்கா இருக்கும். கொடுங்க. ஜிபி முத்து தானே உங்க பேரு? ஆமா. உங்களுக்கு தான் லெட்டர் வந்திருக்கு ராணின்னு. அநேகமா உங்க லவ்வரா இருப்பா. அவ்வளோ உடம்ப இரும்பாக்கிக்கடா. நீங்களாச்சு அந்த ராணியாச்சு. கடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. யார் யார் ராணி? எனக்கு யாருமே இல்லல. எனக்கு அன்பு அத்தான் ஜிபி முத்துவிற்கு உங்கள் அருமை காதலி ராணி எழுதி கொள்வது. மயனுக்கு தெரியாம நம்ம எத்தனை நாள் கடற்கரை ஓரத்திலே ஒதுங்குறது? நம்ம ஓடி போறதா இல்லையா? உனக்கு உன் மயம் முக்கியமா, நான் முக்கியமா? லவ் யூ மாமா, உம்மா. இந்த வயசுல உனக்கு பொம்பளை கேக்குது. என்ன அப்பனு மயனும் அடிச்சுக்கிறாங்க நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம்? அது ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி. Flashback. அண்ணாச்சி அண்ணாச்சி குடிங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் பரமசிவம் இருக்காருல்ல, அவர் வீட்டுல ஆள் இல்ல. 2 லெட்டர் வந்துச்சு, அவர் வரவும் கொடுத்துருங்க. நான் கிளம்புறேன். இல்ல பேயில போவான். இதான் வேலை எனக்கு. செத்த பேயில. அதான் அண்ணாச்சி, அவங்க மயம் இருக்கிற நேரமா பார்த்து நானே ராணின்னு ஒரு பேர்ல லெட்டர் எழுதி அவங்க மயன்ட்ட மாட்டி விட்டேன். இனிமே அவன் மயம் பார்த்துக்கணும். சாம்பார்